ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸில் என்னென்ன விதமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், பேங்க் டெபாசிட்ஸில் அதிகபட்சம் வழங்கக்கூடிய டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யார் தராங்க, எது சேஃப் அப்படிங்கிறது சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நேயர்கள் கேள்விகளுக்கு அவங்க கேட்ட கேள்விகளோட அடிப்படையில் இந்த காணொளி நடக்குது. முதல்ல அவங்க கேட்டிருக்கிறது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் வெர்சஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்கை பொறுத்தளவு ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் வருது. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. ரெண்டுமே ஈக்குவலி சேஃப் தான். ஆனால் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பேங்க்கில் உள்ள கிரெடிட் கேரண்டியிங் கார்பரேஷனை பொறுத்தளவு அதிகபட்சம் 5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு கேரண்டி. அப்படின்னு என்ன, ஒருவேளை பேங்க்கு திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டெபாசிட்ஸில் நம்ம போட்டிருக்கக்கூடியதில் கண்டிப்பாக 5 லட்சம் அந்த பேங்க்கு திரும்ப தரணும். பாக்கி 5 லட்சம் அசட்ஸை லிக்விடேட் பண்ணினதுக்கு அப்புறமா தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிரெடிட் கேரண்டிங் கார்பரேஷனில் தரக்கூடிய உத்தரவாதம் அப்படிங்கிறது. இது போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட சாவரின் கேரண்டி இருக்குது. அதனால போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸில் அந்த கேள்வி நம்மளுக்கு எழாது. ஆனாலும் பேங்க்கை பொறுத்தளவு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பேங்க்குமே திவாலானது, நாங்கள் போட்டிருக்கிற டெபாசிட்ஸை நாங்கள் திருப்பி தரலை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நிறைய பேங்க்கு டேக் ஓவர் கோடில் தான் போயிருக்கே ஒழிய எந்த ஒரு பேங்க்கும் டெபாசிட்தாரர்களுக்கு நாங்கள் பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் டிபிஎஸ் பேங்கால் டேக் ஓவர் செய்யப்பட்டது. அப்போது லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் உள்ள டெபாசிட்தாரர்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. இவ்வளவுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது, அதுவும் கல்யாணம் மருத்துவ செலவுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய காலத்துக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த குறுகிய காலம் முடிஞ்சு மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க்கு திரும்பவும் அந்த டெபாசிட்தாரர்களுக்கு அந்தந்த கமிட்மெண்ட்ஸை 100% ஹானர் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நம்ம பல டேக் ஓவர்ஸ் நம்ம பார்த்தோம். அதனால பேங்க் டெபாசிட்ஸை பொறுத்தளவும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸை பொறுத்தளவும் சரி, நம்மளோட டெபாசிட்டுக்கு பயப்பட வேண்டாம். அது கேரண்டீட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டில் மிடில் கிளாஸுக்கு எது ஐடியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிடில் கிளாஸை பொறுத்தளவு ரெண்டுமே ஐடியல் தான். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸு, ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா பேங்க்ஸு தான் வரும். என்ன இன்னும் ஏடிஎம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் பெரிய லெவலில் பிரபல்யப்படுத்தப்படலை. ஆனால் இதில் பேங்க்ஸில் அது பெரிய லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பணம் கூகுள் பேலையோ வேறு விஷயங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேங்க்ஸு தான் ஐடியல் சாய்ஸாக இருக்குது. டெக்னாலஜி ட்ரிவன் பேங்க்ஸ் நல்லா இருக்குது. சேஃப்டியை பொறுத்தளவு போஸ்ட் ஆஃபீஸ் தான் நல்லது. இதில் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி எது? ஆர்டி, எஃப்டி, எம்ஐஎஸ், அப்புறமா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இதில் எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசிக்கலாக இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தேவைகளை கேட்டர் பண்ணக்கூடியது. இப்போது ஆர்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.7% இருக்கும். அதாவது ஆர்டின்னா என்ன, ரெக்கரிங் டெபாசிட். 1லேருந்து 3 வருஷமோ 5 வருஷமோ நம்ம தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வருவோம். நம்மளுக்கு 6.7% அவங்க நம்மளுக்கு வட்டி தருவாங்க. அந்த 3வது வருஷமோ 5வது வருஷமோ மொத்தமாக மெச்சூரிட்டி ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த பணம் வட்டியோட திரும்ப தரப்படும். இது சிறு சேமிப்புக்கு ரொம்ப உகந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை பொறுத்தளவு பேசிக்கலாக டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் டெபாசிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் இந்த மாதிரி இருக்குது. இந்த 1 இயருக்கான டைம் டெபாசிட்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 6.9% இருக்குது. அதிகபட்சமாக 5 இயர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5%. நான் சொல்கிறது இப்போ உள்ள ப்ரிவேலிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7.5% இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு. இது எனக்கு ஒரு பணம்
கண்டிப்பாக அடுத்த 1 வருஷமோ, 3 வருஷமோ, 5 வருஷமோ தேவையே இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த டெபாசிட்ல தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தளவு இதில் வழங்கப்படக்கூடிய வட்டி 7.4%. இதில் ஒருவர் தனி நபர் பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபா அதிகபட்சம் தனி நபராக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பேர் கூட்டாக சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பொறுத்தளவு 8.2%. இதில் மேக்ஸிமம் 30 லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இது இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவு இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே நம்மளுக்கு டாக்ஸபிள் இன்கமில் ஆட் ஆகும். இப்போ பொறுத்தளவு 12.25 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த இன்கம்மை நம்ம ஐடியில் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்மாகவே நம்ம எடுத்துகிட்டுலாம், ப்ரொவைடட் உங்களோட டோட்டல் இன்கம் 12.25 லட்சம் இருந்தது அப்படின்னு. இதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு. ஆர்டியை பொறுத்தளவு எனக்கு ஒரு சிறு பணம் இருக்குது, மாதம் தான் அந்த பணத்தை என்னால் செலுத்த முடியும், நான் ஒரு பெரிய கார்பஸ் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா ஆர்டி சிறந்தது. எஃப்டியை பொறுத்தளவு ஆர்டியில் கிடைச்ச பணத்தில் 3 வருஷம் கிடைச்ச பணத்தை நான் இன்னொரு 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா எஃப்டி சிறந்தது. மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தளவு எனக்கு மாதம் ஒரு மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு, அவர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபா அவரோட பிஎஃப் கிராஜுவிட்டி மொத்தமாக கிடைக்கிது. அப்போ அந்த 50 லட்சம் ரூபாவில் 30 லட்சம் ரூபா சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் ஒரு 15 லட்சம் ரூபா இந்த மாதிரி டைம் டெபாசிட்லேயும் அவர் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் பெட்டரா இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 8.2% தர்றதுனால கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் ஸ்கோர்ஸ் ஹையர். மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தளவு 7.4% தான் கிடச்சிட்டு இருக்கு. இன்னொன்று சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் 30 லட்சம் ரூபா வரைக்கும் போட்டுக்கலாம். அதனால சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது 2ல் இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் போக எனக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவு போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தளவு 6.5லேருந்து நம்மளுக்கு 8.2% வரைக்கும் கிடைக்குது. கரண்ட் இன்ஃப்ளேஷன் 6 to 7%, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் 6 to 7% இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா 1லேருந்து 2% அதிகபட்சம் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் இல்லை பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட மைண்ட் செட்டு 100% எனக்கு என் பணம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2மே வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வெல்த் கிரியேஷனுக்கு இது அவ்வளவு உகந்தது அல்ல. ஏன்னா 1லேருந்து 2% தான் இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி இருக்குது. இளம் வயதினர் இதை போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளம் வயதினர் போஸ்ட் ஆஃபீஸில் செய்யலாமான்னு சொல்லி கேள்வி கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ப்ரொவைடட் அவங்க கேரண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க. இன்றைக்கி லெவலில் இளம் வயதினர் நிறைய பேர் நிறைய ரிஸ்கியான ஜாப்ஸே பார்த்துட்ருக்காங்க. ஒரு வேலையில் இருக்காங்க, அடுத்த வேலைக்கு டக்குன்னு மாறுறாங்க, அவங்களுக்கு தெரியாத தொழிலில் டக்குன்னு உள்ளே போகிறாங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கும் பொழுது அவங்க முதலீடுகளிலுமே அவங்க ரிஸ்க் எடுக்கலாம். அதை பொறுத்தளவு அவங்க ஒரு 20 to 30% சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு பாக்கியை அவங்க தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டேக்ஸ் சேவிங் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிபிஎஃப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 7.1% ரிட்டர்ன்ஸ் தருது. இது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை விட கம்மியாகவும் டைம் டெபாசிட்டை விட கம்மியாகவும் இருந்தாலும் வெறும் 7.1% தான் தந்தாலும் இது ஒரு லாங்கர் டேர்ம் கமிட்மெண்ட்டு. பிபிஎஃப்பை பொறுத்தளவு மினிமம் 500 ரூபாயிலேருந்து நம்ம பிபிஎஃப் ஆரம்பிக்கலாம்.
இயர்லி கான்ட்ரிபியூஷனுக்கு கூட நீங்கள் பிபிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு 15 வருடம் நம்ம தொடர்ச்சியாக முழுவதுமாக வைத்திருந்தால்தான் பிபிஎஃப்க்கு நன்மை. ஸோ எனக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளமாக பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் பிபிஎஃப்பை பொறுத்தளவு என்ன அப்படின்னு, ஒரு 15 வருடம் அவங்க சேமிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 15வது வருடம் அவங்களுக்கு அவங்க என்ன முதலீடு பண்ணுறாங்களோ அந்த முதலீட்டுக்கான வர வட்டி 100% டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பிபிஎஃப்ல முதலீடு பண்ணுறவங்க டேக்ஸ் ஃப்ரீயாக என்னோட முதலீடு இருக்கணும், அதே சமயத்தில் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பிபிஎஃப்பை தேர்ந்தெடுக்கலாம். நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு 7.7% கொடுத்துட்ருக்காங்க. இதோட கால வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் இதோட கால வரம்பு இருந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் டேர்முக்கு 5 இயர் எஃப்டி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீடியம் டேர்மில் உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டுக்கலாம். 6.9%, ஒரு வருடம் போட்டால் 6.9, 2 வருடம் போட்டால் 7, 3 வருடம் போட்டால் 7.1, 5 வருடம் போட்டால் 7.5, இந்த மாதிரி இருக்குது இந்த பர்சன்டேஜ். அதில் தாராளமாக முதலீடு பண்ணிக்கலாம். இதன் மூலம் நீங்கள் சொல்ல வருவது என்ன? ஸோ ஃபைனல் டேக்அவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி, டேக்ஸ் ஃப்ரீ, இது 3ம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிட்டர்னில் இருந்துகிட்டு இருக்குது. பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேயும் அது இருக்குது. பட் ஆனால் கிரெடிட் கேரண்டிங் கார்பரேஷன் கொடுத்த லிமிட்டு 5 லட்சம் இருக்கிறதுனால பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு அது அதிகமான வட்டி தரும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் இதில் ஒரு காஷன் என்ன அப்படின்னா, வெல்த் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாங் டேர்ம் ஜேர்னி. அந்த லாங் டேர்ம் ஜேர்னிக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி இருக்குது. உதாரணத்துக்கு மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை பார்த்தீங்க அப்படின்னா 13% இருக்குது. எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் 11% இருக்குது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பொறுத்தளவு அதிகபட்சம் 8.2% தான் இருக்குது. இதுலேயே ஒரு 4-5% கம்மியாக தான் இருக்குது. ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு அதை பீட் பண்ண முடியுமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய கேள்வி தான். மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.